ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு எடப்பாடி பழனிசாமி. ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாது என்ற எடுத்துக்காட்டு பன்னீர்செல்வன். திடீர்னு அதிர்ஷ்டத்தால் தமிழக முதல்வர் ஆனவர் தான் பன்னீர்செல்வன். ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் தமிழக முதல்வர் ஆனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அரசியலின் செய்தவர்கள் யாரும் அரசியலில் நீண்ட கால இருக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு பன்னீர்செல்வம் காரணம் சொல்லலாம். அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை பல தொண்டர்கள் தமிழக முதல்வராக ஆனார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவர்களால் அடிமட்ட தொண்டனாக இருந்து தமிழக முதல்வராக ஆனார்கள். அம்மா இருக்கிற வரை இஷ்டத்தால் தமிழக முதல்வர் ஆனார் பன்னீர்செல்வன். அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் காலத்தின கட்டாயத்தால் தமிழக முதல்வர் ஆனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் இன்று அவர் அதிமுக பொதுச் செயலாளராகவும் தமிழக எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுக தொண்டர்கள் தலைவராக திகழ்கிறார். அவர் காலத்தின கட்டாயத்தால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக ஆனவர் தான். அதனால தான் அவரை இன்று வரை பல சூழ்ச்சியால் அவரை வீழ்த்த முடியவில்லை. சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவர்கள் செய்த சூழ்ச்சியெல்லாம் தவிடுபடியாக்கி இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழக எதிர்க்கட்சி தலைவராக திகழ்கிறார். இவர் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அதனால தான் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவரை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டார்கள். அதிமுக 1.5 கோடி தொண்டர்களும் இவரை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் இன்று வரை அசைக்க முடியாத கிங் மேக்கராக எடப்பாடி அவர்கள் பழனிசாமி திகழ்கிறார். அம்மா மறைவுக்கு பிறகு காலத்தின கட்டாயத்தால் தமிழக முதல்வர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் இவருடைய சூழ்ச்சியெல்லாம் தவிடுபோடாக்கி 4 ஆண்டு தமிழக முதல்வராக திறன்பட ஆட்சி செய்தார். அதனால தான் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தன. 4.5 ஆண்டுகள் இவருடைய சிறப்பான ஆட்சி உலகமே பாராட்டியது. கொரோனா காலகட்டத்திலும் திறன்பட ஆட்சி செய்தார். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அடுத்து 2021 தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இதற்கு காரணம் பன்னீர்செல்வன், சசிகலா, தினகரன் இவர்களுடைய சூழ்ச்சியால் தான் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தனது ஆட்சி கட்டில் இருந்து அமர முடியவில்லை. ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்தார். எடப்பாடி அவர்களை அரசியலிருந்து விரட்ட பல சூழ்ச்சியை செய்தார்கள். பன்னீர்செல்வன், தினகரன், சசிகலா இவர்களெல்லாம் சேர்ந்து அரசியலிருந்து விரட்ட செய்த சூழ்ச்சியெல்லாம் தவிடுபடியாக்கி இன்று திறன்பட எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். செய்த சூழ்ச்சியால் தன்னை சுடும் போல அவர் இன்று அரசியல் அனாதையாக இருக்கிறார். அரசியலிருந்து விரட்ட தினகரனுடைய அவர்களுடைய மீண்டும் கைகோர்த்து செய்த சூழ்ச்சி எல்லாம் எடப்பாடி அவர்கள் துள் ஆக்கினார். மீண்டும் சசிகலா, தினகரன் செய்த சூழ்ச்சி செய்து பார்த்தார் பன்னீர்செல்வன். ஆனால் அதை எல்லாமே திறன்பட கையாண்டு இன்று தேசிய ஜனநாயக கட்சியின் தமிழக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி அவர்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளார். அவர் செய்த சூழ்ச்சியால் தொண்டர்கள் இருந்த அதிமுக அலுவலகத்தை உண்டு தொண்டர்கள் யாரும் அரசியலில் நீண்ட நாள் நிற்பதில்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு பன்னீர்செல்வம் என்ற அரசியல் அனாதைகள் இருக்கிறார். அவர் கூட இருந்த அத்தனை பேரும் இந்த திமுகவில் தஞ்சை அடைந்து இருக்கிறார்கள். ஆனால் திசை தெரியாமல் பன்னீர்செல்வம் இன்று முழித்து கொண்டிருக்கிறார். எந்த பக்கம் சென்றாலும் அது அவருக்கு கை கொடுக்காது என்ற நிலையில் மீண்டும் சட்டவிதி என்று சொல்லி அதிமுக குழப்பம் உண்டாக பார்க்கிறார். ஒரு பன்னீர்செல்வம் இல்லை, 1000 பன்னீர்செல்வம் வந்தாலும் அதிமுக ஒரு எஃகு கூட்டு எடப்பாடியார் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. 26 தமிழக முதல்வராக எடப்பாடி அவர்கள் அமர்வதை ஒரு பன்னீர்செல்வம் 1000 பன்னீர்செல்வம் வந்தாலும் தடுக்க முடியாது. கட்டாயம்.